என்னடா இந்த 100 நாள் திட்டத்தை பற்றி ஒருத்தன் ஒன்று சொல்லின்னு இருக்கிறானேன்னு அந்த இடத்துல என்னடானா அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்னடானா கொள்ளை அடிச்சிட்டாங்க, நாங்கள் பணம் கொடுத்துட்டோம், அதில் கொள்ளை அடிச்சிட்டாங்க, மகளிருக்கு வர வேண்டிய பணத்தையும் தாய்மார்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் இந்த கவர்மெண்ட்டு யார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொள்ளை அடிச்சிட்டாங்கன்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. திமுகவினுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மார்க் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும். இந்த டேட்டாவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், பத்திரிகை நண்பர் பாருங்க. அடுத்தது மேடம் நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்கு. சம்பளம் ஒரு பர்சன்டேஜ், சம்பளம் 1% வேலைக்கான மெட்டீரியல், இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க் கட்டுறேன் அல்லது ஒரு குலை வெட்டுறேன், 100 ரூபாய் செலவுனா இன்னைக்கு 60-40 இருக்கும். அந்த டேங்க் வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளவு சதவீதம் கொடுக்கிறோம், டேங்க் வெட்டுறதுக்கான உபகரணங்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் 87%. மொத்த காஸ்ட்ல 87% சம்பளம் பாக்கினா அது 60-40 தான் இருக்கணும். அப்ப 87% சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற. நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது, மெட்டீரியல் பில் அதிகமாகல. இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரபூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதம் எழுதிட்டேன். ஒவ்வொரு அமைச்சரும் கூட்டம் கூட்டிக்கின்னு என்னடா எங்க பணத்தை தரல, எங்க பணத்தை தரல, எங்க பணத்தை தரல சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் உட்கார வச்சுக்கின்னு மத்திய அரசாங்கம் எதிர்த்து போராட்டம் நடத்த சொல்லினுக்கிறாங்க. இதுல எது உண்மை? 24-25 இது 86,000 கோடி ஆச்சு. 2,603 கோடி ரூபாய் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டில் 7,391 இது அப்படி இருக்குது. மக்களுக்கு அவங்களுக்கு தெரியணும் என்ன நடக்குதுங்கிறது. இது மொத்தமாக நம்ம திட்டம் நினைக்கிறேன், நம்ம திட்டம் கிடையாது. முழுவதுமாக 100% மத்திய அரசு நிதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டம் 100 நாள் வேலை திட்டம். இந்த கேள்வி நீங்க கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுங்கிறக்காக வெயிட் பண்ணோம். இப்போ ட்விட்டர் பக்கத்தில் 1 மணி நேரத்தில் இந்த டேட்டாவை போட்டுரும். அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் 39,000 கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி இந்த பெருச்சாளிகள் எவெல்லாம் பணம் திருண்டானோ 4 சிறைச்சாலையை மத்திய அரசினுடைய பணத்தில் கட்டி அந்த 4 சிறைச்சாலையை நப்பி இது வரைக்கும் நம்ம யாரையும் கேள்வி கேட்டதே இல்லை. தயவு செய்து இதை 2 அரசாங்கத்தையும் நம்ம கேள்வி கேட்கணும். ஒன்று, மத்திய அரசாங்கம் சொல்கிற மாதிரி, அண்ணாமலை சொல்கிற மாதிரி இந்த பணத்தை இவங்க ஊழல் செஞ்சிட்டாங்களா இல்லையா? அப்படி இல்லைன்னா இந்த பணம் எங்கே போச்சு? இந்த கணக்கை நம்ம கண்டிப்பாக கேட்டே தீரணும். இது நம்மளோட பிறப்பு உரிமை. நம்மளோட உரிமையை நம்ம என்னைக்கும் விட்டு கொடுக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் மண்ணை நோண்டி கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை எவனோ ஒருத்தர் கொள்ளை அடிச்சுட்டு போவான், இல்லை அவன் எவனோ ஒருத்தர் கொடுக்க மாட்டான் சொல்லுவான். இதெல்லாம் நம்மளுக்கு எத்தனை நாள் தான் நம்ம கேட்டுன்னு இருப்போம்? தயவு செய்து மகளிர் சகோதரிகள் சரி எல்லாரும் முன்ன வந்து தயவு செய்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் தான் என்னைக்கும் ஒரு விடுவு பிறக்கும். மக்கள்